ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம விஷால் சந்தானம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நடித்து வெளிவந்திருக்கிற படம் தான் மத கஜராஜா. ஸோ இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா இப்போது 2024 ரிலீஸ் ஆகி 2025 வந்த படம் கிடையாது. இந்த படம் கிட்டத்தட்ட 2013 வந்த படம். ஸோ அப்போவே சுந்தர்சியால் எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். ஸோ அப்போ வர வேண்டிய படம் ஒரு தவிர்க்க முடியாத காரணங்களால் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு அந்த 2013 எடுத்த படம் இப்போவும் பார்க்க அவ்வளோ எங்கேஜிங்காக ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி என்டர்டெய்னராக இருக்குது இந்த படம். ஸோ அந்தளவுக்கு அந்த காமெடி அப்படிங்கிறது சூப்பராக எடுத்திருக்காரு நம்ம சுந்தர்சி படம் அப்படின்னாலே பார்த்திங்க அப்படின்னா காமெடி தான். ஸோ இந்த படத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த மேஜிக்கை திருப்பி அவர் க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சந்தானம் தான் இந்த படத்தை தூக்கி நிறுத்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். விஷாலும் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய அந்த ஹீரோக்கான விஷயங்கள்லாம் நிறைய மெனக்கட்டு பண்ணியிருக்காரு. அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா 8 பேக்ஸ்லாம் வர வச்சுலாம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் சூப்பராக வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு அந்த டைமில். ஸோ 2013 வர வேண்டிய படம் இப்போ வந்திருக்கு. இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பல பேர் வந்து நினச்சிருப்பீங்க. பட் கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள் ஃபேமிலியோட. ஸோ அந்தளவுக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து நம்ம சந்தானம் வந்து இந்த படத்தில் காமெடியான அந்தளவுக்கு கலக்கியிருக்காரு. இப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக அவர் வந்து நான் பண்ணால் ஹீரோவாக தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. பட் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு காமெடியனாகவே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம விஜய் ஆண்டனி மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ வேறு லெவலில் இருக்குது இந்த மியூசிக். ஒவ்வொரு படமும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு பாட்டும் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ ஹீரோவாக நடிக்கிறேன் அப்படின்ற பேரில் நிறைய ஃப்ளாப் மூவிஸாக கொடுத்துட்ருக்காரு இப்போது. ஸோ இதுக்கப்புறம் மியூசிக் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பல வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2013 வச்சுக்கோங்களேன், இப்போ 2025. ஸோ அதுக்கப்புறம் முடிவு பண்ணி அவர் வந்து நிறைய படங்கள் ஹீரோவாக நடித்து ஒரு சில படங்கள் ஹிட் ஆகுது, ஒரு சில படம் ஃப்ளாப் ஆகுது. ஸோ பெரும்பாலான படங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாப் மூவிஸ் தான் அவர் கொடுத்துட்ருக்காரு. எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, ஸோ என்னம்மா பண்ணிருக்காருயா விஜய் ஆண்டனி மியூசிக், பேசாமல் அவர் மியூசிக் டைரக்டராக இருந்துக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க இந்த காமெடி அப்படிங்கிற விஷயத்த வந்து வச்சு பண்ணியிருக்காங்க ஃபுல் காமெடி என்டர்டெய்னராக. செகண்ட் ஆஃபில் ஏதாச்சும் நம்ம பண்ணணும், ஹீரோவுக்கும் இருக்கும் இல்லையா, ஸோ ஹீரோ வில்லன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ வாண்டடாக வந்து கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது இந்த படத்தோட ஓப்பனிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஹீரோட 2 ஃப்ரெண்ட்ஸும் காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோட 3 ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கிறாங்க. அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 2 ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும். ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்களுக்கும் ஒரு அரசியல்லையும் பணபலத்திலையும் எல்லாத்துலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நபரோட பிரச்சனை இருக்கும். ஸோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இறங்கி அவர் எதிர்க்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதி கதையாக இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க நம்ம சந்தானத்தை வச்சு ஒரு சந்தானம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேரக்டர்ஸ் வச்சு ஒரு காமெடி இன்டர்வியூஷன் பண்ணியிருக்காரு. நம்ம மனோபாலா சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஸோ இப்போ அவர் நம்ம கூட இல்லை, பட் இருந்தாலும் இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவருமே செம்மையாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மணிவண்ணனாக இருக்கட்டும், அவருமே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாமே இப்போ நம்ம கூட இல்லாத நபர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தில் பார்க்கும்போது ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு வாட்டி போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். என்ன சுந்தர்சி படங்களை பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே கொஞ்சம் கிளாமர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ஹீரோயின்ஸை வந்து அவர் கிளாமருக்காக தான் யூஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இந்த படத்தில் இருக்கும். மற்றபடி ஒரு ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஸோ முழுக்க ஒரு காமெடி என்டர்டெய்னர் கண்டிப்பாக இருக்கும். எனக்கு என்ன ஒரு ட்ராபேக்காக தோணுச்சுன்னா ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க காமெடியாக கொண்டு போச்சு இந்த படம். செகண்ட் ஹாஃப்லையும் அதை ஃபாலோ பண்ணிருக்கலாமா, அதை அப்படியே கண்டினியூ பண்ணிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் காமெடி அப்படிங்கிற விஷயம் அந்த எலிமெண்ட் வந்து குறைஞ்சி அந்த பொலிட்டிக்கல் ட்ராமாவை போயிடுச்சு. ஸோ அதாவது நம்ம ஹீரோக்கும் வில்லனுக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களா அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. ஸோ மற்றபடி இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படம். கண்டிப்பாக குடும்பத்தோடு தியேட்டரில் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.